11ஆம் நிலை. எல்லையில்லா பேரன்பு எல்லாம் தாங்கியது. இயேசு ஆணிகளால் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். போர்வை இல்லை நான் குளிரில் நடுங்கிய போது. ஆனால் சிலுவை படுக்கை எனக்காக விரிக்கப்பட்டு விட்டது. மரத்தில் ஆணி அறைந்திருக்கிறேன் தந்தை சூசையுடன். என் மீது ஆணி அடிப்பார்கள் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆணிகளால் என் கைகளையும் கால்களையும் என் அங்கங்களையும் சிலுவையோடு பொருத்துகிறார்கள். அனைத்திட நீட்டிய என் கரங்களை பாவ ஆணி கொண்டு அப்படியே நிறுத்துகிறார்கள். உலகின் ஒளி நான் என்றேன். உணரா குருடர்கள் ஈட்டியால் குத்துகின்றார்கள். என்னை பழித்துரைத்த போது எதிர்த்து பழிக்கவில்லை. உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறேன். டேய், இன்னைக்கு ஏதோ புது பையன் கிளாஸுக்கு வரான்னு சொன்னாங்க, வரலையா? வந்தா கலாச்சி அனுப்பலான்னு பார்த்தா ஆளையே காணோம். போர் அடிக்குதுடா. ஏன்டா, அவனே என்ன பிரச்சனைக்காக காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நம்ம காலேஜுக்கு வந்திருக்கான்னு தெரியல. அவங்கிட்ட என்ன பிரச்சனை? ஹாய், என் பேர் மைக்கிள். உங்கள் பேர்? எது மைக்கிளா? அவ்வளோ மண்டியம் பாரு. ஆமாம், நீ எதுக்கு அந்த காலேஜை விட்டு இந்த காலேஜுக்கு வந்திருக்க? எனக்கு அந்த காலேஜில் லாங்குவேஜ் சுத்தமாக செட் ஆகலை, சர்வைவே பண்ண முடியல. அதனால தான். ப்ரோ, இதுக்கே எப்படி சொல்கிறீங்களே? இங்கே யாராச்சும் ஊர் மொழி பேசுனா அவனை நாலேஜ் இல்லைன்னோ, அவனை இங்கிலீஷ் பேசுனா அவனை புத்திசாலின்னு சொல்லுவாங்க. இங்கே மொழின்றது வெறும் கருவி தான் ப்ரோ. ஆனால் சில டைம் அதே நம்மளுக்கு பெரிய தடங்களாக நிற்குது. விடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். இன்றைய சமுதாய சிறுமையில் வேதனைப்படுவது இயேசுவே. அன்றாட உணவின்றி புறங்கச் செல்வோரில், நோய்ச் சூழலில் வாழும் சேரி மக்களில், போர் கைதிகளில், நிறவரியால் ஒதுக்கப்படுவோரில், நாடு, இனம், மொழி, சமயம் ஆகியவற்றால் வெறுக்கப்படும் மக்களில்,
இயேசுவே இன்னும் அறையப்படுகிறார். நியாயமான சமுதாயம் உருவாகும் வரை அவர் அறையப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.